வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம 10th கிளாஸ் மேக்ஸ் பார்ப்போம். எக்ஸசைஸ் 2.8 8th சம். குமார் தனது நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். மேலும் தனது நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 4 வெவ்வேறு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறையை தொடருமாறும் கூறுகிறார். இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. ஒரு கடிதத்திற்கான செலவு ரூபாய் 2 எனில் 8 நிலைகள் வரை கடிதங்கள் அனுப்புவதற்கு ஆகும் மொத்த செலவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? முதல்ல நம்ம குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறான். நம்ம டயக்ராம் மாதிரி ஒரு படம் மாதிரி வரைஞ்சி இந்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறான். ஓகேவாமா? 4 நண்பர்கள், அது ஏ. 4 நண்பர்கள் பேர் ஏபிசிடின்னு வச்சுக்கணும். ஓகேவா? மேலும் தனது நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் 4 வெவ்வேறு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறையை தொடருமாறும் கூறுகிறார். ஓகேவா? ஒவ்வொரு நண்பர்களும் இந்த ஏ 4 பேருக்கு கடிதம் எழுதணும். ஓகேவா? இந்த பி எத்தனை பேருக்கு எழுதணும்? 4 பேருக்கு எழுதணும். சி எத்தனை பேருக்கு எழுதணும்? 4 பேருக்கு எழுதணும். டி எத்தனை பேருக்கு எழுதணும்? 4 பேருக்கு எழுதணும். ஓகேவாம்மா? அதுக்கு பிறகு ஏபிசிடி. சரி, இந்த ஏபிக்கு 1. இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் பேரெல்லாம் நம்ம நம்பர்ஸ் வச்சுக்கூடும். 1 2 3 4. இது 5, இது 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஓகேவா? இந்த 1ஆம் நம்பர் 4 பேருக்கு கடிதம் எழுதணும். ஓகேவா? இந்த 2ஆம் நம்பர் ஒரு 4 பேருக்கு கடிதம் எழுதணும். ஓகேவா? இந்த 3ஆம் நம்பர் 4, 4ஆம் நம்பர் 4. ஓகேவா? அப் டு இந்த 16 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு குமார் முதல்ல எத்தனை நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்? 4. இந்த ஏபிசிடி எத்தனை நபர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள்? 16. ஓகேவா? இந்த ஏபிசிடி ஏ ஒரு 4, பி ஒரு 4, அப்போ 4 4 8, சி ஒரு 4 ஒரு 12, டி ஒரு 4 16. சரி, இந்த 16 பேரும் 1ஆம் நம்பர் ஒரு 4 பேருக்கு கடிதம் எழுதுது. 2ஆம் நம்பர் ஒரு, அப்போ இந்த 16 பேர் ஒரு 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுனா அது 64. ஓகேம்மா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 4, 16, 64 அப்படின்னு போகுது. ஓகேவாம்மா? இந்த தொடர் வரிசை, இது முதல் உறுப்பு ஏ என்னது? 4. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு இது பெருக்கு தொடர் வரிசையாக செக் பண்ணணும். இது T1, இது T2, இது T3. அப்போ ஆர் ஈக்குவல் டு T2/T1. T2 என்னது? 16/4. ஸோ 4. ஆர் ஈக்குவல் டு T3/T2. ஸோ 64/16. இது ஒரு 4. பார்த்தீங்களாம்மா? பொது விகிதங்கள் சமமாக இருக்கா? ஆர் ஈக்குவல் டு T2/T1, T3/T2. இது 4. இந்த பொது விகிதங்கள் சமமாக இருக்குது. அப்போ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. அப்போ ஏ ஈக்குவல் டு 4, ஆர் ஈக்குவல் டு 4. இந்த 4 இஸ் கிரேட்டர் தென் 1. அப்படி தானம்மா? 4 என்னது? கிரேட்டர் தென் 1. அப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? r ஈக்குவல் டு 4, 4 இஸ் கிரேட்டர் தென் 1. இது ஃபார்முலா Sn ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை r மைனஸ் 1. இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் r -4 இது லெஸ் தென் 1னா Sn ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் r பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் r. ஓகேவாம்மா? இப்போ நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? ஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இனி நமக்கு n தேவைங்க. எண்ணுக்கு சொல்கிற மாதிரி 8 நிலைகள். ஓகேவாம்மா? இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நிலை, இது செகண்ட் நிலை, தேர்டு நிலை. அப்படி தானே? இது ஃபஸ்ட்டு T1, T2, T3, T8 வரை இது கண்டினியூ ஆகுது. அப்போ T8னா என்ன சொல்லலாம்? n என்னது?
8. ஓகேவா? ஸோ A ஈக்குவல் டு 4, R ஈக்குவல் டு 4, N வந்து 8. எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? A ஈக்குவல் டு ஓகேவா? A ஈக்குவல் டு 4, எஸ், A ஈக்குவல் டு 4, R ஈக்குவல் டு 4, N வந்து என்னது 8. ஸோ Sn ஈக்குவல் டு 4 இன்ட்டு R பவர் 4 power 8 minus 1 divided by 4 minus 1. So that is equal to 4 by 3. 4 power 8 minus 1. 4 power 8 எவ்வளோமா வரும்? 4 by 3. 4 by 3. 4 by 3. 4 power 8 வந்து எப்படி மாறு? எல்லாத்தையும் இதிலே போட்டோமா? 4 into 4, 4 into 4, 4 minus 1. ஓகேவா? 4 by 3. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணினா என்ன ஆன்சர் கிடைக்கும்? எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணினா 65,536. நீங்கள் வந்து கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்கம்மா, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடும். ஸோ 65,536 minus 1. ஓகேவா? ஸோ தட் இஸ் 4 by 3, 65,535. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போமா? ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுனா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு திஸ். எவ்வளவு? 4 இன்ட்டு 21, 845. இதை வந்து மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்? 21, 845 and 4. ம் 87,308. ஸோ Sn வந்து எனக்கு கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். 85 என்னது? Sn வந்து 85,308. ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து Sn ஈக்குவல் டு என்னது? 87,308. இப்போ நம்ம வந்து Sn வந்து நாம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்னதுமா? கொஸ்டின் வந்து ஒரு கடிதத்திற்குண்டான செலவு ரூபாய் 2 எனில் கிட்டத்தட்ட எத்தனை இது எவ்வளோ லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க? 87,380 லெட்டர்ஸ். அப்போது என்னது? ஒரு கடிதத்திற்குண்டான செலவு எவ்வளவு? ஒரு கடிதத்திற்கான செலவு எவ்வளவு? ரூபாய் 2. அப்போனா 8வது Sn வரைக்கும் எவ்வளோ லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க? 87,380 கடிதம். ஆகும் செலவு எவ்வளவு? டோட்டல் மொத்த செலவு எவ்வளவு? மொத்த செலவு வந்து ஒரு கடிதத்துக்கு 2 ரூபா. அப்போ மொத்த லெட்டர்ஸ் வந்து 87,380 லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அது மல்டிப்ளை பண்ணி பார்த்தா இன்னும் 2 எவ்வளவு? 17 லட்சத்தி எழுதணுமா? 87,380. 87,380. மொத்த செலவு வந்து எப்படி எழுதுவாங்க? மொத்த செலவு வந்து எவ்வளோன்னா, ஒரு லெட்டருக்கு 2 ரூபா. அப்போ 87,380 எவ்வளவாகும்? 0
1,74,070 பார்த்தீங்களாம்மா? இதில் கொஞ்சம் ராங் ஆகிட்டு இது மட்டும். இப்போ நம்மளுடைய கொஸ்டின் வந்து என்னதுமா, குமார் தனது 4 இன்னும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கொடுக்க, அதுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு மறுபடியும் படிச்சுக்கோங்க. குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். எழுதுகிறாரா இல்லையா பாருங்கள். குமார் வந்து 4 நண்பர்கள் ABCDக்கு வந்து எழுதுகிறார். ஒவ்வொரு நபர் ஏ வந்து 4 பேருக்கு லெட்டர் எழுதணும், பி வந்து 4, சி வந்து 4, டி வந்து 4, அப்போ 16 பேர். இந்த 16 பேருமே 4 பேருக்கு லெட்டர் அழைச்சிங்க 64. அப்போ பாருங்கள் 4, 16, 64 டாட் டாட் 8. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 8 நிலைகள். அப்போ n = 8ன்னு சொல்லி வருது. ஓகேவாம்மா? இப்போ இது ஒரு பெருக்கத்தொடர் வரிசைனா பொது விகிதம் சரியாக இருக்கணும். R = T2/T1 = T3/T2, தட் இஸ் R. A வந்து 4. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது, R வந்து 4 ஆனால் R4 is greater than 1. அப்போ Sn = this formula A × R⁻n−1 / R−1. R வந்து சப்போஸ் R வந்து லெஸ் தென் 1 இருந்தால் இந்த ஃபார்முலா. இப்போ AR 8 நிலைகள் n = 8 எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரோம். சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு திஸ் ஆன்சர் எந்த Sn = 87,380 லெட்டர்ஸ் எழுதுகிறாங்க. அதாவது இங்கே பாருங்கள், முதல் நிலையில் 4 லெட்டர், இரண்டாவது நிலையில் 16, மூன்றாவது நிலையில் 64. பார்த்தீங்களாம்மா? முதல் நிலையில் 4 லெட்டர், ரெண்டாவது நிலையில் வந்து 16 லெட்டர், மூன்றாவது நிலையில் 64 லெட்டர், 8வது நிலையில் எவ்வளவு லெட்டர்ஸ் எழுதுகிறாங்க, 87,380. ஆனால் கொஸ்டின் வந்து என்னது, ஒரு கடிதத்திற்கு உண்டான செலவு 2 ரூபா. அப்போது எத்தனை லெட்டர்ஸ், 87,380 லெட்டர்ஸ். அப்போ என்ன செய்யணும், அந்த 80, அப்போ மொத்த செலவு எவ்வளவு, 87,380 லெட்டர்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுனா இவ்வளோ செலவு. டோட்டலாக எவ்வளவு, 1,74,760 ரூபா செலவு செய்கிறாங்க. எவ்வளவு, 87,380க்கு செலவு வந்து இவ்வளோ செலவு வந்து அவங்க பண்ணுறாங்க. ஓகேம்மா? இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து லைட்டாக தப்பு வந்துட்டு, ஆனால் நான் உஷாராக என்ன செஞ்சிட்டேன், பார்த்துட்டேன். பார்த்தீங்களாம்மா? நாங்களே எம்எஸ்சி படிச்சுட்டு எவ்வளவு டக்குன்னு ஒரு மல்டிப்ளிகேஷனில் கொஞ்சம் லைட்டாக கவனிக்கும். ஐயோ என்ன கரெக்டாக என்னன்னா, நீங்களும் 10th தான் படிக்கிங்க. நீங்கள் என்ன செய்யணும், உஷாராக நீங்கள் என்ன செய்யணும், கவனித்து நீங்கள் ப்ராப்ளம் போடணும். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவை வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் வந்து ஓட விட்டு நீங்கள் படிக்கணும். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.